அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அழகுமதி தங்கராஜ பார்த்துட்டு, "போயா" அப்படின்னு சொன்னது யாருக்கெல்லாம் பிடிச்சுச்சோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க மதி அவங்க கிச்சன்ல அழகுமலரோட பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில அழகுமதியோட மாமியார் அங்க வந்துட்டு, "உனக்கு எத்தன வயசு?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. உடனே மதி இருந்துட்டு, "இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்டதும், "இல்ல திடுதிப்புன்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா உன்னுடைய வயசு, என்ன இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லல்ல. சுரேஷோட நீ இளையவ தானே?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் அழகுமதி, "என்னுடைய வயசு இத்தன" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசு சொல்றாங்க. உடனேவும் இங்க அத கேட்டுட்டு அழகுமதியோட மாமியார் இருந்துகிட்டு, "அப்பன்னா நீ சுரேஷோட ஒரு வயசு மூத்தவளா? அப்ப சுரேஷோட மூத்த பொண்ணையா நாங்க சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். மாப்பிள்ளை இதெல்லாம் கேட்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகுமதி மாமியார் வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே அழகுமதி வந்துட்டு, "நீங்க இதெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். அப்பலாம் ஏன் நீங்க வயச கேட்கல? வயச கேட்டுட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கணும்ல. திடுதிப்புன்னு எதுக்கு கல்யாணத்தலாம் முடிச்சீங்க? இப்போ வந்து இது கேட்டுட்டு இருக்கீங்க." அப்படின்னு அழகுமதி சொல்றாங்க. உடனே அழகுமதி மாமியார் இருந்துட்டு, "இங்க பாரு, நீ சுரேஷோட மூத்தவான்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. சுரேஷ அடக்கி ஆளணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அழகுமதி அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அழகுமலருக்கு ஆச்சரியமா இருக்குது. அழகுமதி அழகுமதி சுரேஷோட ஒரு வயசு மூத்தவங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. உடனேவும் "இங்க பாரு மலரு, இவ சுரேஷோட ஒரு வயசு மூத்தவளாம்." அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் கிட்ட வேற சொல்றாங்க. "இதுல என்னத்த இருக்குது? இப்ப நெறைய பேர் அப்படித்தானே கல்யாணம் பண்றாங்க. இதுல ஒண்ணும் இல்ல அத்த." அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் வந்து மதிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த நேரத்துல "மதி நீங்க போங்க. போதும். அந்த பூண்ட உரிச்சிட்டீங்களா? போதும். நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. போங்க, போங்க." அப்படின்னு அழகு மலர் மதிய அனுப்பி விட்டுர்றாங்க. அழகுமதி நேரா பெட்ரூம்க்கு போறாங்க. அங்க போயிட்டு சுரேஷ் உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு, அவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சுரேஷ் அழகுமதி வர்றத பார்த்துட்டு, "ஏய் எந்திரி! என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க மாமாவ நாங்க யாருமே எதிர்த்து பேசினது கிடையாது. எல்லாருமே வீட்ல அவ்வளவு மரியாதை குடுப்போம். அப்படிப்பட்டவர, நீ என்ன போயான்னு சொல்ற? உனக்கு எவ்வளோ தைரியம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ஒரு ரவுடிக்கு என்ன மரியாதை குடுக்கணுமோ, அத தான் அவருக்கு நான் குடுத்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகுமதி சொன்னதும், "எங்க மாமாவ பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரியா தெரியுது? எங்க மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுரேஷ் ஒரு பக்கம் கோவமா பேசுறாங்க. "மதி அப்படிதான் பேசுவேன். அவருக்கு இவ்வளவு தான் மரியாதை என்னால குடுக்க முடியும். அவர் எப்படி நடந்துக்கிறாரோ, அத பொறுத்து தான் என்னால மரியாதை குடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆக மொத்தம் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இங்க வெளியில அழகுமதியோட மாமியார் இருந்துட்டு அவங்க மாமனார் கிட்ட, "சுரேஷோட அந்த பொண்ணுக்கு ஒரு வயசு கூடயாங்க. அப்படி மூத்தவள போய் பார்த்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு." அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும், "இல்ல மாப்பிள்ளை எது பண்ணாலும் சரியா தாண்டி இருக்கும். நீ அத பத்தி பெரிசா பேசாத." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இங்க அழகுமதி சுரேஷும் சண்டை போடுற சவுண்ட் வெளியில வரைக்கும் கேட்குது. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க அதுக்குள்ளயும் இவ்ளோ சத்தம் கேட்குது? இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னோமே! அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு ஏன் இவ்ளோ சண்டை போடுது? வந்த 2ஆம் நாளே இப்படியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனேவும் மாமனார், மாமியாரும் நேரா அந்த ரூம் கிட்ட போயிட்டு, "ஏய் சுரேஷ்! வெளில வா! என்ன சத்தம்?" அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. இங்க அழகுமலரும் என்னாச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சுரேஷும் அழகுமதியும் வெளியில வர்றாங்க. வந்ததும், "என்ன சத்தம்டா? என்ன இவ்ளோ பெரிய சவுண்டா வெளியில வரைக்கும் கேட்குது? அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. "நீங்க 2 பேரும் சண்டை போடுறது தான் வெளியில வரைக்கும் கேட்டுச்சு. ஏம்மா உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த வீட்டோட மரியாதை என்ன? அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கணும் அப்டின்னா, ஒரு பொம்பள பிள்ள இப்படியா சத்தம் போடுறது? வெளியில யாராவது கேட்டா என்ன நெனைப்பாங்க? வந்த 2 நாளே இப்படி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. என்னதான் உனக்கு ஆச்சு?" அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. "அத உங்க பையன்கிட்டயே கேளுங்க" அப்படின்னு அழகுமதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் வந்துச்சு, "இல்லம்மா ஒண்ணும் இல்ல. இது வேற பிரச்சனை எங்களுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. "இங்க பாரு இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. வந்த மொத நாளே சொன்னேன்ல ரூல்ஸ் எல்லாம். அத ஃபாலோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இங்க அழகுமதி அப்படியும் கிச்சனுக்கு போயிடுறாங்க மறுபடியும். சுரேஷ் உள்ள போயிடுறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு அழகுமலர் கிட்ட அழகுமதி பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது அழகுமலர், "என்ன ஆச்சு மதி? எதுக்காக இப்ப 2 பேரும் சண்டை போட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மதி இருந்துட்டு அமைதியா இருக்காங்க. உடனே, "என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லக்கூடாதுன்னா விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "இல்ல உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்ததுலேருந்து நீங்க தான் என்கிட்ட நல்லா பேசுறீங்க. அ உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல." அப்படி சொல்லிட்டு அழகுமதி வந்து சொல்றாங்க. "அப்பன்னா சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. எதுக்காக 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிட்டீங்க? சுரேஷ் ஏதாவது உங்கள சொன்னானா? சொல்லுங்க" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும் அழகுமதி இருந்துகிட்டு, "இல்ல ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்ப அவங்களோட மாமா வந்தாங்க. எனக்கு அட்வைஸா சொன்னாங்க. அத கேட்க முடியாம போயான்னு சொன்னேன். அவங்க மாமாவுக்கு மரியாதை குடுக்கலன்னு சொல்லிட்டு, என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சுரேஷ்" அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொன்னதும், அழகுமலை இருந்துட்டு, "இந்த வீட்ல அப்படிதான் மதி. அவங்க மாமனாருக்கு எங்க வீட்ல மரியாதை குடுக்கணும். இல்லாட்டி அவ்வளவுதான். அவங்க மாமா சொன்னத தான் கேட்டுட்டு இந்த வீட்ல உள்ளவங்கலாம் ஆடுவாங்க. நம்ம எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அப்படி பேசினா நம்மள தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகுமதி இருந்துகிட்டு, "நீங்க எப்படிங்க இந்த வீட்ல இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எல்லாம் பழகிடுச்சு மதி. நீங்களும் கொஞ்சம் நல்லா பழகிடுவீங்க." அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்க அ அழகுமதியோட
அழகுமதியோட மாமியார், "இவ என்ன ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு மாப்பிள சொன்னாரு. இந்த வாய் பேசிக்கிட்டு இருக்கா. இவ குடும்பம் நடத்துறதுக்குலாம் ஆக மாட்டான்னு போலுக்கே." அப்படி சொல்லிட்டு இங்க வந்து அழகுமதி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட மாமனார் இருந்துட்டு, "பார்ப்போம். 2வது நாள் தானே. இதுக்கு மீறி ஏதாவது மறுபடியும் நடந்துச்சுன்னா பார்த்துக்கலாம்." அப்படின்ட்டு அமைதியா இருக்கிறாங்க. உடனே இங்க அழகுமதி வந்துட்டு, "ஏங்க இந்த வீட்ல நீங்க ரொட்டீனா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? நீங்க ஒருத்தவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவீங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும், வேற என்ன பண்ணுங்க? வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லைங்க. நானே தான் எல்லா வேலையும் பார்க்கணும்." அப்படி சொல்லிட்டு அழகுமலர் சொல்றாங்க. "எனக்கு அப்படியே பழகிடுச்சுங்க. நீங்க என்ன நினைச்சு எதுவும் வருத்தப்பட வேண்டாம்." அப்படிங்கிறாங்க. "நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க." அப்படி சொல்லிட்டு சொன்னதும், "இல்ல, இல்ல நான் அங்க போறதுக்கு இங்கேயே இருந்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு அழகுமதி சொன்னதும், "என்னங்க சுரேஷ பார்த்து ரொம்ப பயந்துட்டீங்களா?" சுரேஷ் அப்படிதாங்க. அவங்க மாமா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுருவான். அவனால அவங்க மாமாவ எதிர்த்து பேசவே முடியாது. ஏன்னா, அவங்க மாமாவோட கண்ட்ரோல்ல தான் அவன் இருக்கிறான். மத்தபடி அவன் ரொம்ப நல்லவங்க. அவன் மாமா பேச்ச மீற முடியாம தான் சில தப்புகள்லாம் பண்ணியிருப்பான். அவன் அதெல்லாம் நினைச்சு நீங்க அவன் கெட்டவன்னு முடிவு பண்ணிறாதீங்க. சுரேஷ் ரொம்ப நல்லவன். அவன நீங்க மறுபடியும் நல்லவனா ஆக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க மாமா கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் இப்படிதான் இருப்பான். அவன் மாமா கிட்ட இருந்து என்னைக்கு விலகி போறானோ, அவன் அப்பதான் வந்து உருப்படுவான்." அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்றாங்க. உடனே அழகுமதி இருந்துகிட்டு, "அந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணமா?" அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகுமலர் இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, ஆனா அவங்க மாமாவ இனிமேல் யாரும் முன்னாடி நீங்க எதிர்த்து பேசாதீங்க. அது மட்டும் இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே ஆடிடுவாங்க. மாமா சொல்றத என்னைக்கு கேட்காம இருக்கானோ, அப்பதான் இவன் உருப்படுவான்." அப்படின்ட்டு அழகுமலர் சொன்னத அழகுமதி நினைச்சு பார்த்துட்டு, "ஓ! மாமா கீ குடுக்குறது படி தான் இவர் நடந்துக்குவாரா? இவருக்குன்னு சொந்த அறிவே இருக்காதா? அவங்க மாமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எப்படிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரோ?" அப்படின்ட்டு இங்க அழகுமதிக்கு செம கோவமா இருக்குது. இங்க அழகுமதியோட மாமியார் இருந்துகிட்டு மறுபடியும் அழகுமதி கிட்ட வந்துட்டு, "ஏய் இங்க பாரு, உங்க வீட்ல உனக்கு எதுவுமே சொல்லிக் குடுக்கலையா? வீட்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லலையா? அவங்க வீட்ல இருக்க ஆம்பளைங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்க தெரியாதா? சுரேஷ் கிட்ட அவ்ளோ கோவப்பட்டு எடுத்தெறிஞ்சு பேசுற, சத்தம் வெளியில வரைக்கும் கேட்குது. இந்த மாதிரி தான் உங்க அப்பா, அம்மா உன்ன வளர்த்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அழகுமதி இருந்துகிட்டு, "எங்க அப்பா, அம்மா என்னைய நல்லா தான் வளர்த்துருக்காங்க. உங்க பையன தான் நீங்க ஒழுங்கா வளர்க்கல. அதனால தான் உங்க பையனோட வேலையும் போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்றாங்க. "இங்க பாருங்கங்க, என்கிட்ட எவ்வளோ திமிரா பேசுறான்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொன்னதும், "இங்க பாரும்மா, இந்த வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா? உங்க அப்பா, அம்மா சொல்லிக் குடுக்கலையா?" அப்படின்ட்டு மாமனாரும் கேட்குறாங்க. "என்ன இவங்க ஆ ஊன்னா மரியாதை சொல்லிக் குடுக்கலையா? அது சொல்லிக் குடுக்கலையான்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க." அப்படின்ட்டு மதி வந்து, "இங்க பாருங்க, எனக்கு எப்படி யார்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு தெரியும். எங்க அப்பா, அம்மா எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்காங்க. பெரியவங்க, பெரியவங்க மாதிரி இருந்தா மரியாதை குடுக்கலாம். ஆனா பெரியவங்க, பெரியவங்க மாதிரி இல்லையே! உங்க பையனுக்கு மட்டும் தானே நீங்க சப்போர்ட் பண்றீங்க. என்ன பத்தி நீங்க எதுவுமே யோசிக்கல. திடுதிப்புன்னு ஒரு பொண்ண வந்து நடுராத்திரில கல்யாணம் பண்றதுக்குன்னு கூட்டு வந்தா, நீங்க எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? உடனே உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி, என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லிருவீங்களா? தப்பு பண்ணதெல்லாம் நீங்க. என்ன சொல்லாதீங்க. எங்க அப்பா, அம்மா எல்லாரும் நல்லா தான் வளர்த்துருக்காங்க." அப்படின்னு அழகுமதி சொல்றாங்க. உடனேவும் இங்க அழகுமதியோட மாமனாரும், மாமியாரும், "என்ன இவ இப்படி பேசுறா? என்ன பேசினாலும் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துடுறாங்க. போய் அந்த இடத்துக்கு சுரேஷ் வந்துட்டு, "எங்க அப்பா, அம்மாவே நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. ஏய் உனக்கு ஏன் எங்க அம்மா, அப்பாவ நானே எதிர்த்து பேச மாட்டேன். ஆனா நீ ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கோவமா திட்டுறாங்க. உடனே அழகுமதி இருந்துக்கிட்டு, "இங்க பாருங்க, எங்க யாருக்கு எப்படி மரியாதை குடுக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேல வச்சுக்கிடாதீங்க." அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனேவும் அழகுமதியோட மாமனார், மாமியாரும் சுரேஷ் கிட்ட, "என்னடா மாப்பிள்ளை இப்படி ஒரு பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. வீட்ல உள்ள யார் சொன்னதையும் கேட்காம இருக்கா. அவ பண்ணா தான் எல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அப்பதான் சுரேஷ் வந்து உண்மைய சொல்றாங்க. "அப்பா, அவ மாமா சொன்னதையே கேட்காம போயான்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. அதனால தான் அவகிட்ட நான் இன்ன வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தேன். மாமாவ எப்படி இப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு. நாம இந்த வீட்ல மாமாவுக்கு அவ்வளவு மரியாதை குடுப்போம்ல. அவ மாமாவ எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிட்டாப்பா." அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மாப்பிள்ளைய மதிக்காம இவ இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி மாமனாரும், மாமியாரும், அவரு அவங்க வீட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆ அப்படி இருக்கும்போது அவ இப்படிலாம் பண்றா." அப்படின்ட்டு இங்க அவங்க அவ அழகுமதிய மறுபடியும் திட்டுறாங்க. "அவ வரட்டும். அவள சும்மா விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையே திட்டியிருக்கலாம் அப்படின்ட்டு இங்க கோவமா இருக்காங்க. ஆனா அழகுமதி ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.